நம் அனைவர் மீதும் ஏக இறைவனின் சமாதான வழியை சமாதானத்தை வேண்டி விரும்பியவனாக ஆரம்பம் செய்கிறேன். இது பதிவு செய்யக்கூடிய தேதி 5ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2024. தலைப்பு: சலாம் சொல்லலாமா? இந்த கேள்விகள் பல பேர்கிட்ட இருக்கிறத நான் உணர்கிறேன். பல பேரும் கேட்டிருக்காங்க சலாம் சொல்கிறத பற்றி. சில பேர் பொதுவாக முஸ்லீம்கள் பார்த்திங்கன்னா அஸ்ஸலாமு அலைக்கும், சலாமுன் அலைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ இந்த சலாம் சொல்லக்கூடாது அப்படின்ற ஒரு புரிதல் உள்ளவங்க, அதாவது என்ன சொல்கிறோன்னே தெரியாமல் சும்மா வெற்று சடங்காக சொல்லக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல புரிதலில் தான் இருப்பாங்க. ஸோ அதை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற அடிப்படையில் ஒருத்தவங்க அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னால் கூட பதில் சலாம் சொல்லாமல் கொஞ்சம் அப்படியே இருக்கும் போது அந்த ஆப்போசிட் சைடில் உள்ளவங்க அப்படி சொன்னவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். என்ன நம்ம சொன்னால் எதுவும் பதில் எதுவும் சொல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை பற்றி குர்ஆன் என்ன விவரிக்குது அப்படிங்கிறத பார்க்கலாமே அப்படின்றது தான் இந்த வீடியோ. ஆக்சுவலி சலாம்னா என்ன? சலாம்ன்ற வார்த்தைக்குள்ளே சமாதானம் அப்படின்ற ஒரு அர்த்தம் அதில் அடங்கியிருக்கு. உதாரணத்துக்கு இப்போ சலாம் என்ற வார்த்தைக்குள்ள சமாதானம் என்ற அர்த்தம் இருக்குங்கிறது தெரியாட்டினாலும், அதாவது அஸ்ஸலாமு அலைக்கும் இல்லை சலாமுன் அலைக்கும் அப்படின்னு சொல்லும் போது உங்கள் மீது சமாதானம் அப்படிங்கிறது தான் அதற்கு அர்த்தம். ஸோ அந்த அர்த்தம் அவங்களுக்கு தெரியாட்டினாலும் அவங்க சொல்லக்கூடியவங்களுடைய எண்ணம் எதுவாக இருக்கும், ஒரு ஆரம்பம் செய்யும் போது, ஒரு சந்திப்பு ஆரம்பமாகும்போது ஒரு சமாதானத்தோட ஒரு நல்ல விஷயத்தோடு ஆரம்பிப்போமே, ஒரு புன்முறுவலோட ஒரு ஆரம்பிப்போமே அப்படிங்கிறது தான். அப்படி இந்த நினைப்பை கொண்டு அவங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு அர்த்தம் தெரியாட்டினாலும் இல்லை வெற்று சடங்காக இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் சப்கான்சியஸில் ஒரு ஆள் மனதில் சமாதானத்தை விரும்பி தான் அந்த விருப்பம் ஏற்பட்டுரும் அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லும் போது. ஏன்னா அது ஒரு நல்ல ஒரு க்ரீட்டிங்ஸ், ஒரு வாழ்த்து சொல்லி குட் மார்னிங், குட் ஈவினிங் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, வணக்கம் சொல்கிறோம் தமிழில். அந்த மாதிரியான ஒரு மரியாதையான ஒரு சந்திப்பு ஆரம்பிக்கும் போது ஒரு சொல்லக்கூடிய ஒரு வாழ்த்து சொல் தானே தவிர அதில் வேறு எதுவும் தவறான விஷயங்கள் அதில் அடங்கி இல்லை. ஸோ இப்போ அவங்க சலாமுன் அலைக்குங்க என்ற வார்த்தைக்குள்ள அர்த்தம் தெரியாட்டினாலும் சொல்லக்கூடியவர்கள் பெரும்பாலும் அந்த நல்ல எண்ணத்தை கொண்டு தான் சொல்லுவாங்க. இதில் நம்ம பதில் சொல்கிறதுல எந்த ஒரு தவறும் கிடையாது அப்படிங்கிறது தான் நான் புரிந்து கொண்டது. இதுக்கு உதாரணத்துக்கு நான் ஒரு சில வசனங்கள், இந்த சலாம் சப்ஜெக்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில வசனங்களை நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ அத்தியாயம் 16 வசனம் 98 பார்த்தோம் அப்படின்னா, அதில் குர்ஆனை ஓதும்போது விரட்டப்பட்ட தீயோனிடமிருந்து, அதாவது விரட்டப்பட்ட சைத்தானிடமிருந்து இறைவனை கொண்டு பாதுகாப்பு தேடிக்கொள்வீராக அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அத்தியாயம் 16 வசனம் 98. அதில் ஃபைதா கரஅத அல் குர்ஆன அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஃபைதா கரஅத அல் குர்ஆன. ஃபைதானா அதாவது ஃபைதா கரஅத ஓதும் போது, ஃபைதானா போது, அப்போது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, வென் யூ ரீட், வென் யூ ரிசைட் அப்படின்னு. அதாவது ஃபைதா கரஅத ஓதும் போது, நீர் ஓதும் போது, எதிரில் இருக்கக்கூடிய நபரை பார்த்து பேசுகிற மாதிரி. இப்போ குர்ஆன்ங்கிறது ஒரு தூது செய்தி அந்த வாசிக்கக்கூடியவங்களை பார்த்து சொல்லுது. ஓதும்போது, எதை ஓதும்போது? குர்ஆனை ஓதும்போது. குர்ஆன் அப்படின்ற வார்த்தைக்குள்ளே என்ன அர்த்தம் இருக்குது? ரீடிங், ரிசைட்டேஷன், அதுக்கும் ரீடிங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது. ஸோ இப்போ ரீடிங்னா நம்ம அந்த ரீடிங்கிற வார்த்தை எதுக்கெல்லாம் பயன்படுத்துவோம்? நம்ம பொதுவாக நம்ம சிந்திச்சு பார்ப்போமே. இப்போ இபி ரீடிங்னு சொல்கிறோம். இப்போ இபி ரீடிங்னா அதனுடைய குறிப்புகள்னு அர்த்தம். இப்போ குறிப்பு என்ற அர்த்தமும் வாசிப்பு என்ற அர்த்தமும் இப்போ குர்ஆனுக்குள்ளே அடங்கி இருக்குங்கிறத நம்ம ஃபீல் பண்ண முடியுது. ஸோ இப்போ வாசிப்பை அல்லது குறிப்பை ஓதும்போது பின் விரட்டப்பட்ட தீயோனிடமிருந்து இறைவனை கொண்டு பாதுகாப்பு தேடிக்கொள்வீராக அப்படின்னு நமக்கு கட்டளையிடுது. ஃபஅஸ்தஈது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். ஃபஅஸ்தஈது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இப்போது சில பேர் குர்ஆனில் இருக்கிறபடி அப்படியே பின்பற்றி நடக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில்
அப்படியே சொல்லுவாங்க. ஃபஸ்தவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். ஏதாவது பேச ஆரம்பிக்கும் போது, இல்லை ஏதோ ஒரு பயான், ஏதோ ஒரு நல்ல விஷயம் சொல்ல ஆரம்பிக்கும் போது, நம்ம வந்து விரட்டப்பட்ட சைத்தானிடமிருந்து பாதுகாப்பு தேடிக்கொள்வோம் அப்படின்ற அந்த எண்ணத்தில், ப்ளஸ் அதை கேட்கக்கூடியவர்களுக்கும் அந்த நினைவூட்டல் இருக்கட்டும் அப்படின்ற அடிப்படையில் ஃபஸ்தவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லுவாங்க. ஆக்சுவலி ஃபேனா என்ன? ஃபேனா அரபியில் வந்துட்டு அப்புறம், தென், பின், ஸோ, ஆகவே அப்படின்ற ஒரு அர்த்தம் கூடியது தான் ஃப. ஃப அஸ்த. அஸ்த அப்படின்னா தேடிக்கொள்ளுங்கள். அந்த த அப்படின்னா எதிரில் இருக்கக்கூடிய உள்ள நபரை பார்த்து சொல்லக்கூடிய மாதிரி. ஃப அஸ்த தேடிக்கொள்ளுங்கள். என்ன தேடிக்கொள்ளுங்கள்? ஃப அஸ்த ஈது பில்லா. ஈது ஈது அவுது அப்படின்னா வந்துட்டு அடைக்கலம் தேடுறது, இல்லை பாதுகாப்பு தேடுறது. யார்கிட்ட, யாரை கொண்டு பாதுகாப்பு தேடுகின்றோம்? அல்லாஹ். அல்லாஹ்னா இறைவன், கடவுள், அவ்வளோதான். சர்வத்தின் மீதும் பரிபாலனம் கொண்ட ஒருவனை அழைப்பதற்கான ஒரு வார்த்தை, அவ்வளோதான். ஸோ இறைவனை கொண்டு எதுலேருந்து பாதுகாப்பு தேடுகின்றோம்? விரட்டப்பட வேண்டிய தீயவைகளிடமிருந்து, தீயோனிடமிருந்து நாம் பாதுகாப்பு தேடுகின்றோம். அதை வந்துட்டு எப்படி சொல்றாங்க? தேடுவீராக ஃபஸ்தைது பில்லாஹி மின ஷைத்தானி ரஜீம். இவ்வளோதான். ஸோ இதில் வந்துட்டு ரொம்ப அப்படியே டிட்டோவாக அதில் இருக்கிற அர்த்தத்தை மட்டும் உணர்ந்து அந்த உணர்வு பூர்வமாக சொல்கிறது தான் இங்கே விஷயம். இருந்தாலும் அதில் அப்படியே சொல்லணும் அப்படின்றதுக்காக வந்துட்டு ஃபஸ்தைது பில்லாஹி மின ஷைத்தானி ரஜீம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதில் லிட்டரலாக என்ன? இப்போ ஒருத்தவங்க வந்துட்டு குரான் பற்றி ஏதோ விளக்கம் சொல்லும் போது அவங்க வந்து ஃபஸ்தைது பில்லாஹி மின ஷைத்தானி ரஜீம்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கிடுவோமே. அப்படி நிறைய பேர் சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க. அப்படின்னா எதிரில் இருக்கிற நபரை பார்த்து வந்துட்டு விரட்டப்பட்ட சைத்தானிடமிருந்து பாதுகாப்பு தேடிக்கொள்வீராகன்னு எதிரில் இருக்கிற நபரை பார்த்து சொல்கிறாங்க. அதுதான் ஆக்சுவலி லிட்ரலாக அதுக்கு அர்த்தம். ஆனால் அவங்களுடைய மனதில் பொறுத்த வரைக்கும் என்ன அர்த்தம்? நாம் வந்து இறைவன்கிட்ட விரட்டப்பட்ட சைத்தானிடம் பாதுகாப்பு தேடிக்கிறோம் அப்படின்ற எண்ணத்தில் தான் அவங்க சொல்கிறாங்க. அது அப்படியே, அதுவும் குரானில் சொன்னபடியே சொல்கிறோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் சொல்லுவாங்க. ஆனால் அதில் சின்ன ஒரு அறியாமை இருக்கிறதா நான் உணர்றேன். இப்போ சின்ன குழந்தைங்க கிட்ட ஏதாவது சேட்டை பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன், ஏதோ ஒரு பையன்கிட்ட வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டான், சின்ன பையனை, இன்னொரு சின்ன பையனை அழ வச்சுட்டான்னா, அந்த அழ வச்ச சின்ன பையன்கிட்ட போயிட்டு யார் அழுதாங்களோ அவங்ககிட்ட போய் சாரி கேளு அப்படின்னு சொல்லுவோம். சாரி சொல்லு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த சின்ன குழந்தையும் போயிட்டு சாரி சொல்லுன்னு சொல்லிட்டு அந்த அவங்க கிட்ட போய் சொல்லும். அது சாரின்னு மட்டும்தான் சொல்லணும். அந்த பிள்ளை போயிட்டு சாரி சொல்லு அப்படின்னு திரும்பவும் சொன்னதை அப்படியே ஒப்பிக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு தன்மையாக தான் நான் இதை பார்க்குறேன். நான் ஃபஸ்தைது பில்லாஹி மின ஷைத்தானி ரஜீம் சொல்லி ஆரம்பிக்கும் போது சில பேர் சில காரணங்கள் சொல்கிறாங்க. அது நியாயமானதாக இருக்குது. அதாவது என்னென்னா, நம்ம ஒருத்தவங்க நம்ம பேச ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய சொல்களில் சரியான விஷயங்களும் இருக்கலாம், தவறான விஷயங்களும் இருக்கலாம். ஸோ அப்போ வந்துட்டு இதுலேருந்து இருக்கக்கூடிய தவறான விஷயத்துலேருந்து இரண்ட பாதுகாப்பு தேடிக்கிறீங்க அப்படின்ற ஒரு உணர்வு வந்துட்டு அதில் அடங்கியிருக்கு. பெருமை நிராகரிக்கப்படுது, ஆணவம் நிராகரிக்கப்படுது, அதாவது ஆணவம் தவிர்க்கப்படுது, இப்படியாக நம்ம சொல்லி ஆரம்பிக்கும் போதுன்னு சொல்கிறாங்க. உண்மையிலேயே அது நல்ல பாயிண்ட்டு தான். இருந்தாலும் அதை அழகாக புரிகிற பாஷையில் சொல்லிட்டு போகலாம். எதில் இருக்கவங்களுக்கு தெரியணும் இல்லையா? ஃபஸ்தைது பில்லாஹி மின ஷைத்தானி ரஜீம்னா நான் சொல்லக்கூடியதில் சரியும் தவறும் இருக்கலாம். நீங்கள் இரண்ட பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக நம்ம இந்த கலந்துரையாடலை நம்ம வந்துட்டு கலந்துரையாடலில் பயணிப்போம், தெளிவை வேண்டியவர்களாக பயணிப்போங்கிறது தான் அதனுடைய உணர்வுனா, அந்த உணர்வு அழகாக தமிழில் இல்லை எந்த மொழியில் பேசுகிறோமோ அந்த மொழியிலே பேசிடலாம் இல்லையா? ஸோ இப்போ எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ சலாமுன் அலைக்கும் என்ற சொல்லோ இல்லை அஸ்ஸலாமு அலைக்கும் என்ற சொல்லோ வந்துட்டு அர்த்தம் தெரியாமல் சடங்காக சொல்ல வேண்டாம்னு சொல்கிறாங்க இல்லையா? இப்போ அதே ஆட்க தான் வந்துட்டு ஃபஸ்தைது பில், அதில் அதே ஆட்கள்னா அது போல் ஆட்களில் சில பேர் வந்துட்டு ஃபஸ்தைது பில்லாஹி மின ஷைத்தானி ரஜீம்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க. இப்போ அதுக்கு உண்மையான அர்த்தம் அவங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் அவங்களுடைய உணர்வில் என்ன இருக்குது? இறைவன்கிட்ட பாதுகாப்பு தேடிக்கிறேன் அப்படின்றது தான் இருக்குது. ஆக்சுவலி அது வந்துட்டு என்னென்னா எதிரில் இருக்கக்கூடிய நபரை பார்த்து சொல்கிற மாதிரி. இதை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு உதாரணத்துக்கு நம்ம இங்கே பார்த்தோம்னா அத்தியாயம் 2 வசனம் 67 பார்க்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா மூசா வந்துட்டு அவங்களுடைய மக்கள் கிட்ட வந்துட்டு ஒரு பசுவை வந்துட்டு அறுக்கும்படி நிச்சயமாக இறைவன் உங்களுக்கு கட்டளை இடுகின்றான் அப்படின்ற ஒரு வரலாற்று செய்தியை வந்து சொல்லிட்டு வரும். அதில் வந்துட்டு அந்த மக்களை அப்படி சொன்னோன்னே அந்த மக்கள் வந்து கேட்குறாங்க, என்ன எங்களை பரியாசமாக விளையாட்டாக எடுத்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க மூசா நபி கிட்ட. அப்போ மூசா நபி சொல்கிறாங்க, நான் அறிவினர்களில் ஒருவனாக ஆவதை விட்டும்
இறைவனிடம் பாதுகாப்பு தேடுகின்றேன். அப்போ அங்கே என்ன இருக்கும் அரபியில்? கால அவுது பில்லாஹி அன் அகூன மினல் ஜாஹிலீன். ஜாஹிலின்னா வந்துட்டு அறிவினர்கள், அறியாமை அப்படின்ற அந்த அர்த்தம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஆவதிலிருந்து என்ன யார்கிட்ட பாதுகாப்பு தேடுறாங்க? அல்லா கிட்ட, இறைவன் கிட்ட வந்துட்டு இறைவன் கிட்ட பாதுகாப்பு தேடுறாங்க. வெறுமனே என்ன சொல்லப்படுது அங்க? அவுது பில்லாஹி மட்டும்தான். ஃபஸ்தவுது பில்லாஹின்னு வரல அங்க. ஃபஸ்தவுது பில்லாஹின்னா எதுல இருக்கு? அவங்க சொல்றாங்க இல்லையா, நீங்க வந்துட்டு அதுவும் ஒருமையில தான் இருக்கு. ஃபஸ்தனா ஒருமை, ஃபஸ்தும் இல்லை அந்த மாதிரியான வந்தால் தான் வந்துட்டு பன்மையில் வரும். ஃபஸ்தன்னா ஒருமை. ஸோ இப்போ எதிரில் இருக்க நபரை பார்த்து இறைவன்கிட்ட அறிவினர்களாக ஆவதை விட்டு ரெண்ட பாதுகாப்பு தேடி கொள்ளுங்கள்னு அவங்க சொல்ல. ஆக்சுவலி இங்கே கான்டெக்ட் படி என்னன்னா, என்ன விளையாட்டு பண்ணுறியா அப்படின்னு கேட்கும்போது, அந்த மாதிரி வீண் விளையாட்டு பண்ணி அறியாமை அறிவீனமான செயல்களில் ஒருவனை ஆவதுலேருந்து நான் வந்து சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன் நான் அப்படின்ற அந்த விஷயம்தான் அங்கே. நான் ஒரு ஃபேக்ட்டு, ஒரு ஒரு செய்தியை நான் உங்ககிட்ட எத்தி வச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறது தான் அங்கே சொல்ல வருது. இன்னொன்றும் பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து தான் அத்தியாயம் 19 வசனம் 18. இதில் பார்த்தீங்கன்னா மரியம் கிட்ட வந்துட்டு சில வானவர்கள், அதாவது இறை தூது செய்தியை எடுத்துக்கொண்டு வர்றவர்கள் வந்துட்டு அது ரூஹ் வந்துட்டு வந்து நிற்குது. ஒரு உண்மையான ஒரு நபராகவே அது அந்த ரூஹ் வந்து நிற்கிறாரு. அவரை பார்த்துட்டு இது வேறு ஏதோ கலகக்காரன், வித்தியாசமாக இருக்கிறாங்களே, புதுசாக இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு பயந்து போய் மரியம் அவங்க வந்துட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அத்தியாயம் 19 வசனம் 18ல் கூறினால், உன்னிடமிருந்து சர்வ வல்லோனை கொண்டு நிச்சயமாக பாதுகாப்பு தேடுகின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். உணர்ந்து பண்பட்டு இருப்பீரான். அதில் இருக்கிற ஃபீல் என்னன்னா, புதுசாக யாரோ ஒரு ஆளை பார்த்து பயப்படுறாங்க, எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு என் கிட்ட வராத, நீ சர்வ வல்லவனுக்கு எல்லாத்து மேலேயும் பவர்ஃபுல்லாக எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கான், அவனுக்கு பயப்படுறவனாக உணர்ந்தறிந்து பண்படுறவனாக இருந்தீங்கன்னா என் பக்கத்தில் வராத, அவனை கொண்டே நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் அப்படின்ற அந்த வார்த்தையை வெளிப்படுத்துகிறாங்க. எதுக்காக சொல்ல வரேன்னா, இங்கே என்ன இருக்குன்னா, காலத்து இன்னி, காலத்துனா கூறினாங்க, அவங்க கூறினாங்க, மரியம் அம்மா அவங்க கூறினாங்க, இன்னி நிச்சயமாக நான், அவுது பி ரஹ்மானி, அங்கே வந்து அவுது பில்லாஹின்னு இருக்குது, அவுது பி ரஹ்மான், ரஹ்மானை கொண்டு, ரஹ்மான்னா அளவற்ற அருளாளன் அப்படின்றது வந்து பொதுவாக மொழியாக்கங்கள் இருக்கும். அதில் இருக்கக்கூடிய இன்னும் ஆழமான கருத்துக்களை விஷயங்களை உள்வாங்கும் போது அதில் அந்த ஒவ்வொரு உணர்வுகளையும் ஓரளவுக்கு ஒட்டுமொத்தமாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையாக தான் நான் சர்வ வல்லோன்ற ஒரு வார்த்தையை எடுத்திருக்கேன். அதனால சர்வ வல்லோன். ஸோ அந்த சர்வ வல்லோன் கிட்ட பாதுகாப்பு தேடுறாங்க, சர்வ வல்லோனை கொண்டு, அவுது பி ரஹ்மான, இவ்வளோதான். ஸோ இப்போ வந்துட்டு ஸோ சலாம் வந்துட்டு யார்கிட்ட வேணால் சொல்லலாம். அதை உணர்ந்து சொல்லும் போது இன்னும் அது பிரயோஜனமாக அது நம்ம வாழ்க்கையில் சமாதானம் எப்போதுமே தேவை என்ற அந்த நினைவூட்டல் வந்து இன்னும் ஆழமாக இருக்கும். அவ்வளோதான். ஸோ இப்போ சலாம் என்ற விஷயம் வந்து குரானில் எப்படிலாம் வந்து சொல்லப்பட்டிருக்குங்கிறத அப்படி நம்ம பார்ப்போம். அத்தியாயம் 4 வசனம் 86. அதில் பார்த்தீங்கன்னா, வாழ்த்தை கொண்டு உங்களை வாழ்த்தும் போது அதைவிட நன்மையானதை கொண்டு வாழ்த்து அழியுங்கள், அல்லது அதையே திருப்பி அழியுங்கள். நிச்சயமாக இறைவன் ஒவ்வொரு விடயத்தின் மீதும் கணக்கிடுபவனாக இருக்கின்றான். இப்போ இது வாழ்த்துன்னு பொதுவான ஒரு வார்த்தை தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. வாழ்த்துன்னு சொல்லிட்டு ஒரு பொதுவான ஒரு வார்த்தை தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. இப்போ வாழ்த்துன்ற தமிழ் வார்த்தைன்னா, இப்போ வாழ வைக்கிற மாதிரி நம்மளுக்கு ஏதாவது செய்கிறாங்க, இல்லை சொல்கிறாங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது நீங்களும் பதிலுக்கு வந்துட்டு அதை விட இன்னும் சிறப்பாக ஆறுதலாக நல்ல வார்த்தைகளை பேசுங்க அப்படிங்கிறது தான். இப்போ நம்மளுக்கு வாழ்க்கைக்கு ஏதோ உதவியாக நம்மளுக்கு ஏதோ பண்ணியிருக்காங்கன்னா, இன்னும் அதை விட சிறப்பாக நீங்களும் பண்ணுறதுக்கு விரும்புங்க. அப்போதைக்கு முடியாட்டினாலும் இறைவா எங்களுக்கும் அவர்கள் மூலமாக எங்களுக்கு நீ உதவி செய்தது போல நாங்களும் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகள் எங்களுக்கு தந்தருள்வாயாக அப்படின்ற அந்த நினைப்பெல்லாம் கொண்டு வர மாதிரியான ஒரு வசனமாக தான் இது இருக்குது. அத்தியாயம் 4 வசனம் 80. அல்லது அதையாவது திருப்பி ரிட்டர்ன் கொடுங்க, எதுவுமே சொல்லாமல் இருந்துடாதீங்க, எதுவுமே செய்யாமல் இருந்துடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது சலாமுன் அலைக்கும் அஸ்லாம் அலைக்கும் அதுக்கு அர்த்தம் தெரியாமல் வெற்று சடங்காக சொன்னாலும் அங்கே ஒரு சமாதானத்தை தான் அங்கே முன்வைக்கிறாங்களே தவிர அந்த அர்த்தம் அங்கே விளங்காட்டினாலும் அங்கே ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு ஸ்டார்டிங் இருக்கட்டும், ஒரு பேச்சு இருக்கட்டும், இல்லை ஒரு சந்திப்பு இருக்கட்டும், ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு ஸ்டார்ட் ஆகட்டும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஏதோ ஒரு பேச்சில் சண்டை சச்சரவோ வந்தாலும் நம்ம வந்துட்டு ஒரு பீஸ்ஃபுல்லாக தானே நம்ம ஆரம்பித்தோம் அப்படின்ற ஒரு உள்ளேருந்து ஒரு உணர்வு கொடுக்கறதுக்கு கூட இந்த சலாமுன் அலைக்கும் இல்லை அஸ்லாம் அலைக்கும் அர்த்தம் தெரியாமல் சொல்லியிருந்தாலுமே கூட அது வந்துட்டு ஒரு வகையில் அதை நினைவூட்டக்கூடியதாக இருக்கும் என்பது என்னுடைய புரிதலாக இருக்குது. இப்போது
இப்போ வந்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா கடைசியாக நிச்சயமாக இறைவன் ஒவ்வொரு விடயத்தின் மீதும் கணக்கிடுபவனாக இருக்கின்றான். ஒவ்வொன்றும் கவுண்டிங்கில் இருக்குது, எல்லாமே கவுண்டில் வருது. நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி. ஆனால் நல்லதாக இருக்கும்போது அதை அழகான முறையில் பன்மடங்காக திருப்பி அதை நம்மளுக்கு திருப்பி கொண்டு வர்றான். தீமையாக செய்யும்போது, தீமைகளை செய்யும்போது அதற்கு உரிய தக்க ஒரு பலனை, அதாவது தண்டனையை வந்து கொடுத்து இது வேண்டாம் வேண்டாம் என்று உணர்த்தப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான். ஸோ இப்போ வந்து நன்மை ஒவ்வொரு விஷயத்தையும் கணக்கிடப்போ நன்மையான விஷயங்களாக இருக்கும் பட்சத்தில், அது பிறருக்கு பாதிப்பு இல்லாத விஷயமா இருக்கும் பட்சத்தில், அதை ஏன் நம்ம வந்து விடுவானே அப்படிங்கிறது தான். இப்போ இன்னொரு வசனம் பார்ப்போம். அத்தியாயம் 4 வசனம் 94. அதில், ஓ நம்பிக்கை கொள்பவர்களே, இறைவனின் வழியில் அடியெடுக்கும் போது தெளிவுபடுத்தி கொள்ளுங்கள். சமாதானத்தை உங்களின் பால் போடுவோரிடம் நீங்கள் இவ்வுலக வாழ்வின் ஆதாயங்களை நாடி நீர் நம்பிக்கை கொண்டவர் அல்ல என கூறிவிடாதீர்கள். இறைவனிடம் ஏராளமான சன்மானங்கள் உள்ளது. அவ்வாறே முன்னர் நீங்கள் இருந்தீர்கள். பின் உங்கள் மீது இறைவன் அருள் புரிந்தான். ஆக தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். நிச்சயமாக இறைவன் நீங்கள் செயல்படுவதுடன் விழிப்புடையவனாக இருக்கின்றான். இதில் என்ன வருது? இறைவனின் வழியில் நீங்கள் அடியெடுக்கும் போது, அதாவது ஒரு இறைவனுடைய பாதையில் நம்ம வந்துட்டு நல்லபடியாக வாழ்ந்து இறைவனுடைய அருளை கொண்டு ஒரு மேலான நிலையில் அடியெடுத்து வச்சுருப்போம் இல்லையா? நம்மள ஒரு சில பேர் அந்த மாதிரியான மேலான நிலைக்கு நம்மளை கொண்டு வரும்போது, இன்னும் அந்த நிலையை அடையாதவர்கள் வந்துட்டு நம்ம மேலே வந்துட்டு ஒரு சமாதானத்தை போட்டு, அதாவது சலாமுன் அலைக்கும்னா இல்லை ஒரு சமாதானத்தை விரும்பி நம்மக்கிட்ட வர்றாங்க அப்படின்னா, அவங்க ஒருவேளை ஏற்கனவே தெரிஞ்சவங்களா கூட இருக்கலாம், தெரியாதவங்களா இருக்கலாம். டக்குன்னு வந்துட்டு நம்மக்கிட்டேருந்து ஏதோ காசு பறிக்க, நம்மள்ட்ட இருக்கிறத அனுபவிக்கிறதுக்காக தான் வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீலாம் நம்பிக்கைக்குரியவன் அல்லன்னு டக்குன்னு சொல்லிடாதீங்க. திரும்ப அவனுக்கு சமாதானத்தை சொல்லுங்க. இருந்தாலும் அதுக்காக வந்துட்டு எல்லாரையும் நம்பிக்கிட்டும் இருக்க முடியாது. தெளிவுபடுத்தி கொள்ளுங்கள் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையும் வருது. நாமளும் முன்னாடி வந்துட்டு இது போல நிலையில தான் இருந்தோம். இப்போ நம்ம மீது இறைவன் அருள் புரிந்திருக்கின்றான் அப்படின்றதையும் நினைவு, அதாவது நம்ம ஒரு மேலான நிலைக்கு வரும்போது, இல்லை மேலான நிலையை அடைந்தவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்றது இங்கே நினைவூட்டப்படுகின்றது. சலாம் சொன்னால் திருப்பி சொல்லுங்க அப்படின்றதும் இங்கே ஒரு மறைமுகமாக, அதாவது சலாம்னு இல்லை, ஒரு சமாதானமான ஒரு பேச்சை கொண்டு ஆரம்பிக்கும் போது மீண்டும் நீங்கள் சமாதானத்தை எத்தி வையுங்கள் அப்படின்றதான். இது உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, இவங்க மூசா நபி இருக்காங்க இல்லையா, அந்த வசன எண்கள்லாம் நான் இங்கே மென்ஷன் பண்ணலை, குரானில் இருக்கும், தேடி பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அதாவது மூசா நபி மேலே ஒரு குற்றப்பழி சுமத்தப்படுது, குற்றப்பழி உண்டாகுது. அப்போ வந்துட்டு அந்த ஊரில் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு இருந்தால் அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அதனால வேற ஊருக்கு கிளம்பி போகிறாங்க, தப்பிச்சு போகிறாங்க. இப்போ அங்கே தப்பிச்சு போகும்போது அங்கே ஏற்கனவே நம்பிக்கை கொண்ட ஒரு குடும்பத்தின் பக்கம் அவங்களுக்கு சந்திப்பு வந்து ஏற்படுது. அப்போ அங்கே உள்ளவர்கிட்ட போயிட்டு, இந்த மாதிரி அந்த மாதிரி ஆயிடுச்சு, இந்த மாதிரி குற்றம் சுமத்தப்பட்டிருக்கேன், என்னுடைய உயிருக்கு ஆபத்து அப்படின்ற அடிப்படையில் அந்த நடந்த விவரங்களை சொல்கிறாங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய நம்பிக்கை கொண்ட அந்த வயதானவர், முதியவர் வந்துட்டு மூசா நபிக்கிட்ட வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, கவலைப்படாதீங்க, உங்களோட நிலை புரியுது, இங்கே உங்களுக்கு எந்த ஒரு பயமும் இல்லை, நீங்கள் பாதுகாப்பான இடத்துல தான் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்தடுத்த அந்த தொடர்ந்து வரும் அப்படியே வரலாறு பதிவுகள். இப்போ அதில் என்ன நான் இங்கே சொல்ல வரேன்னா, நான் புரிஞ்சுட்டது என்னென்னா, அவர் வந்து ஒரு பதட்டத்தில் வந்திருக்காரு மூசா நபி. இப்போ அவருக்கு வந்துட்டு சமாதானம் தான் அங்கே தேவை. அதை வந்துட்டு சலாம்னு சொல்லாட்டினாலும் அவருடைய பேச்சில் இப்போதைக்கு அவருக்கு தேவை என்னன்னா ஒரு அமைதி தேவை. அப்போ வந்து அவர் அமைதியான ஒரு வார்த்தையை வந்துட்டு பதிலுக்கு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாங்க, பயப்படாதீங்க, நீங்கள் ஒரு பாதுகாப்பான இடத்துல வந்துடுங்க. இது போல் அவங்க ஏற்கனவே வந்துட்டு பூமியில் அவங்க வந்துட்டு ஒரு நிலையை, ஒரு அருளில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த முதியவர். ஸோ அதில் வந்துட்டு இவங்க இந்த மாதிரி உள்ள பார்க்கும்போது ஓரளவுக்கு நம்பகமாக தெரியுது, ஓரளவுக்கு தெளிவுபடுத்திக்கிறாங்க. அதனால வந்துட்டு அவங்களுக்கு இறைவன் கொடுத்த அருள்லேருந்து அவங்களும் வந்துட்டு செலவு பண்ணுறாங்க மூசா நபிக்கு. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் தொடருது. இப்போ நம்ம அப்படியே டாபிக்குள்ளே போவோம். இப்போ அதே போல் உள்ள வசனம் அத்தியாயம் 6 வசனம் 54 அதையும் பார்த்துருவோம். நமது அத்தாட்சிகளுடன் நம்பிக்கை கொள்பவர்கள் உம்மிடம் வரும்போது கூறுவீராக, உங்கள் மீது சமாதானம். கருணையை தனது ஆன்மாவின் மீது உங்களது பரிபாலனன் விதித்துள்ளான். நிச்சயமாக எவரேனும் அறியாமையை கொண்டு பாவமானதை உங்களில் ஒருவர் செய்துவிட்டு அங்கு அதன் பின்னர் மீட்சி தேடி சீர்படுத்தியும் கொள்கின்றோரை நிச்சயமாக அவன் மன்னிப்பவன், கருணையாளன்.
அப்படியே வந்துட்டு இதை வந்துட்டு ஒரு ஒரு எக்ஸாம்பிளை கொண்டு நம்ம இதை வந்து பொதுவான செய்தி தான், ஒரு உதாரணத்தை கொண்டு இதை செய்தியை பார்க்குறதா இருந்தால் மூசா நபி என்னுடைய வரலாறே அழகிய முன்னுதாரணமாக அது இருக்குது. அங்கே மூசா நபி வந்து ஏதோ ஒரு தவறுனால தான் சும்மா ஒன்றும் குற்றப்பழி இங்கே சுமத்தப்படலை, ஒரு தவறு, அதாவது நல்லது செய்ய போகிறோன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு சில தவறு நடந்து போயிடுச்சு. அது பெரிய குற்றப்பழியாகவும் அதை வந்துட்டு உருவெடுக்குது. ஸோ இருந்தாலும் இந்த மாதிரியான அவசரத்தனமான செயல்கள் இருக்கக்கூடாது, இது வந்து செய்தானுடைய தீயனுடைய செயல், தீய செயல் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை மீட்சி தேடி தன்னை சீர்படுத்திக்கிறதுக்கு இறைவன் பக்கம், தன்னை பரிபாலிப்பவன் பக்கம் மனதார திரும்புகிறாங்க. ஸோ அந்த உணர்வுகளை வந்துட்டு புரிந்து கொள்ளும் போது இறைவன் வந்து அந்த மாதிரியான சேவகர்கள் மீது வந்துட்டு மன்னிப்பையும் மீட்சியையும் கருணையும் கொடுக்கின்றான். ஸோ இதை எதுக்கு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நம்பி வரும்போது ஸோ இறைவனே மன்னிக்கிறதுக்கு இருக்கிறான். ஸோ அந்த மன்னிக்கும் உணர்வை வந்து உங்களுக்குள்ளேயும் கொடுப்பான். அந்த உணர்வுக்கு செவிதாழ்த்தி அதற்கேற்ற அதே சமயத்தில் உங்களுடைய பாதுகாப்பைக்கும் கவனத்தில் கொண்டு இன்னொருத்தவங்களுக்கு உதவி செய்யும் போது அதை கரெக்டான முறையில் அதை வந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் இறைவனுடைய அருளை கொண்டு ஒத்தாசையாக இருங்க அப்படின்ற அந்த நினைவூட்டல் வந்து இதில் எனக்கு கிடைக்குது. அடுத்து அத்தியாயம் 25 வசனம் 63. சர்வ வல்லோனின் சேவகர்கள், அதாவது அர் ரஹ்மானின் சேவகர்கள், அவர்கள் பூமியில் பணிவாக நடப்பார்கள், பணிவாக நடந்து கொள்வார்கள். அறிவீனர்கள் அவர்களுடன் பேச முற்படும் போது சமாதானத்தை கூறிவிடுவார்கள். இதே போல இன்னொரு வசனமும் இருக்கு. அத்தியாயம் 28 வசனம் 55. வீணானதை செவியுறும் போது அதை விட்டு விலகுகின்றனர், கூறுகின்றனர், எங்களுக்கு எங்களது செயல்கள், உங்களுக்கு உங்களது செயல்கள், உங்கள் மீது சமாதானம், அறிவீனங்களை நாம் தேடுவதற்கில்லை அப்படின்னு. இங்கே சமாதானம்னு வர இடத்துல எல்லாம் சலாம் என்ற வார்த்தை தான் இருக்கும். இப்போ சில இடத்துல வந்து சலாமுன் அலைக்கும் அப்படின்னு இருக்கும். அப்படின்னா அலைக்கும், கும்னா வந்துட்டு பன்மை, எதிரில் இருக்க நபர்களுடைய பன்மையை குறிக்குது, ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆட்களை குறிக்குது. ஸோ ஒரு சில இடத்துல வந்து சலாமுன் அலைக்கன்னு இருக்கும் ஒரு இடத்துல. அதாவது இப்ராஹிம் நபி வந்து தன்னுடைய தந்தை கிட்ட பேசும்போது அந்த வசனத்தையும் நான் இங்கே குறிப்பிடுறேன் அடுத்ததாக வரக்கூடிய இதில். இங்கே வந்துட்டு இப்போ அத்தியாயம் 28 வசனம் 55லையும் அத்தியாயம் 25 வசனம் 63லையும் என்னன்னா வந்து இப்போ வந்துட்டு அறிவீனத்தனமாக, முட்டாள்தனமாக, வீண் தர்க்கமாக, சச்சரவாக போகும்போது கூட இதில் இருக்கிறவங்க உண்மையிலேயே அங்கே நம்பிக்கை கொண்டு ஒரு புரிதல், கம்யூனிகேஷன் கேப்புனால இல்லை புரிதல், தவறான புரிதல்னால சச்சரவு ஏற்பட்டிருக்கலாம். அல்லது எதிரில் இருக்கக்கூடியவங்க மோசமானவங்களாக கூட இருக்கலாம், ரொம்ப அக்கிரம புரிபவர்களாக கூட இருக்கலாம். அவங்கக்கிட்டேயே வந்துட்டு சலாம், இதுக்கு மேலே நம்ம ரொம்ப வீண் பேச்சு பேசிக்கிட்டு இருக்க வேண்டாம், வீணான தர்க்கம் வேண்டாம், நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க, நாங்கள் என் வேலையை பார்த்துட்டு போகிறேன். அதாவது இந்த மாதிரி வந்துட்டு முட்டாள்தனமான ஒரு வாதம், சில நேரம் நம்மளே வந்துட்டு முட்டாள்தனமாக பேச ஆரம்பிச்சிடும். நம்மளுக்கு பேசிகிட்டு இருக்க நடும்போதே வந்து நடுவில் நம்மளுக்கு உணர்த்தப்படும், வேண்டாம் இந்த மாதிரியான பேச்சு வேண்டாம், இன்னும் நம்ம வந்துட்டு தெளிவையும் சமாதானத்தையும் வளர்த்துக்கொள்வோம். அப்போ 2 பேருக்குமே நம்மளுக்கு புரிய வைப்பான், இப்போதைக்கு பேச்சு வேண்டாம், இப்போ வீண் சர்ச்சை, அதாவது வீண் தர்க்கம் வேண்டான்னு சொல்லிட்டு சலாம் அப்படின்னு தான் இருக்கும், சலாம் கூறி விடுவார்கள்னு இருக்கும். ஸோ இப்போ சலாம்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ நான் இங்கே வந்து பேசணுன்ற ஒரு உணர்வு ஏற்பட்டு நான் இங்கே பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு சில தேவையில்லாத ரெஸ்ட்ரிக்ஷன், கட்டுப்பாடுகளை நம்ம வைத்துக்கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையில் சில சமாதானத்தை கெடுத்து கொண்டு இருக்கோம், தேவையில்லாத ரெஸ்ட்ரிக்ஷன். ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கணுமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. இறைவன் நன்மையாக்கி தரணும் அப்படின்ற இந்த பிரார்த்தனையும் வந்துட்டு யாரையும் வந்து குறிப்பிட்டு டார்கெட் பண்ணி அந்த இலக்காரமாகவோ இழிவுபடுத்தணுன்ற எண்ணமோ மனதில் வந்துட வேண்டாம். இந்த பதிவு வந்துட்டு நல்ல நன்மைக்காக இருக்க நற்சிந்தனையாக ஒரு சமாதானத்தை தெளிவுபடுத்தக்கூடியதாக இருக்கட்டுமேன்ற இந்த பிரார்த்தனையோடைய இப்போ இந்த தருணமும் பிரார்த்தனை கொடுக்கப்படுது. இன்னொரு அத்தியாயம் 19 வசனம் 44லேருந்து 47. அது இதுவும் இப்ராஹிம் நபி பேசுகிறதா, இப்ராஹிம் நபிக்கும் தன்னுடைய தந்தைக்கும் நடக்கக்கூடிய ஒரு கான்வர்சேஷன். ஓ எனது தந்தையே, தீயோனுக்கு சேவை செய்யாதீர், நிச்சயமாக தீயோன் சர்வ வல்லோனுக்கு மாறு செய்பவனாக இருக்கின்றான். ஓ எனது தந்தையே, சர்வ வல்லோனிடமிருந்து தண்டனை உம்மை தொட்டுவிடும் என நிச்சயமாக நான் அஞ்சுகின்றேன். பின் தீயோனுக்கு கூட்டாளியாக ஆகிவிடுவீர் கூறினார். எனது இறையோன்களை விட்டு விலக வைக்கின்றாயா? இப்ராஹிமே, நீ நிறுத்தவில்லை என்றால் நிச்சயமாக உன்னை கல்லெறிவேன். என்னை விட்டு நெடுங்காலத்திற்கு புலம்பெயர்ந்து விடு.
கூறினார், உன் மீது சமாதானம். யார் சொல்றது? இப்ராஹிம் நபி வந்துட்டு தன்னோட தந்தையை பார்த்து சொல்றாங்க, உங்கள் மீது சமாதானம். எனது பரிபாலனிடம் உமக்காக விரைவில் மன்னிப்பை தேடுவேன். நிச்சயமாக அவன் என்னுடன் அன்பாக இருக்கின்றான். அதாவது இங்கு தர்க்கமாக வீண் தர்க்கமாக ஆகும்போது அவங்க சமாதானம் சொல்லிவிடுவார்கள், சலாம் சொல்லி விடுவார்கள், சலாம் சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்து விடுவார்கள்ன்ற அந்த இதை வந்துட்டு முன்மாதிரி, அதாவது இப்ராஹிம் நபி இடத்தில் உஸ்வத்துல் ஹசன் அழகிய முன்மாதிரி இருக்கின்றது அப்படின்னு குரான்ல வரும். பாருங்க, அந்த முன்மாதிரி இருக்கு. அழகா வந்துட்டு அங்கே தர்க்கமாகும் போது வீண் அங்கே சுச்சுவேஷன் ஹீட் ஆகும்போது உணர்ந்துக்கிறாங்க, இதுக்கு மேலே பேசுனா வீண் தர்க்கம் தான் ஆகும், அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை தந்தை அப்படிங்கும் போது சரி சமாதானம். அதுக்கப்புறம் எனது பரிபாலனம் உமக்காக விரைவில் மன்னிப்பை தேடுவேன், நிச்சயமாக அவன் என்னுடன் அன்பாக இருக்கின்றான். அதாவது பரிபாலனைக்கு பணிந்து நடக்கும் பொழுது அங்கே அன்பை நாம் வந்துட்டு உணர்றோம். ஸோ அப்போ அந்த அன்பை உணர்ந்து பரிபாலனுடன் அன்பாக இருக்கின்றான், அதனால நான் வந்து உங்களுக்காக நான் மன்னிப்பு நான் தேடுவேன் அப்படின்றாங்க. இதில் வந்து உங்கள் மீது சமாதானம் சொல்லிட்டு கிளம்புற வரைக்கும் இறைவன் வந்துட்டு அந்த ஏற்றுக்கொள்ளப்பட்ட செயலாக இறைவன் சொல்லுது. இதுக்கப்புறம் உமக்காக மன்னிப்பை தேடுவேன்னா இறைவனுக்கு இணையாக, அதாவது இறைவன் கூற்றுக்கு இணையாக அக்கிரமமான செயல்களை இல்லை மூட நம்பிக்கைகளை கொண்டு வந்துட்டு சமூகத்துக்கு வந்துட்டு வளர்ச்சியை கெடுக்கக்கூடிய வகையில் நற்சிந்தனையை பகுத்தறிவை வளர்க்குறதுல தடையாக இருக்கக்கூடிய செயல்பாடுகளில் வந்துட்டு ஈடுபடுறதுக்கு வந்துட்டு மன்னிப்புலாம் கிடையாது. ஸோ அந்த மாதிரியான மன்னிப்பு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு ஆளுக்கு நீ வந்துட்டு மன்னிப்பு கேட்கக்கூடாது. அதுலேருந்து அவர் மீண்டுட்டாரு, மீள்றதுக்கு பார்க்குறாருன்னா அவருக்கு அதற்கு தக்கன வந்து மன்னிப்பும் மீட்சியும் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு தவறுக்கு மன்னிப்பு கிடையாது, அந்த மாதிரி கேட்காத அப்படின்னு வந்துட்டு அந்த இப்ராஹிம் நபிக்கு பின்னர் உணர்த்தப்படுது. பின்னர் அதுக்கப்புறம் நிறுத்தி கொள்கிறாங்க. இப்போ கேட்குற விதம் வந்துட்டு அப்போ மாறும். ஸோ இது இந்த இடத்துல வந்து என்னென்னா, அப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கிட்டேயே வந்துட்டு ஒரு இறை வழிகாட்டுதலுக்கு மாறு செய்யக்கூடிய, இறை உணர்வுக்கு மாற்றாக நடக்கக்கூடிய, அதற்கு இணையாக வந்துட்டு மாற்றமான விஷயங்களை கொண்டு வந்து வச்சு செயல்படக்கூடியவருக்கே வந்துட்டு சலாம் சொல்கிறாங்க. இது இவ்வளோதான் விஷயம். இன்னொன்று கடைசியாக ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் இது பாருங்கள். அத்தியாயம் 49 வசனம் 14 மற்றும் 15. இதில் ஊர்வாசிகள் கூறுகின்றன. அராபுன்னு இருக்கும். அராபுனா வந்துட்டு அரபிகள்னு சொல்லலாம், கிராமவாசிகள்னு சொல்லலாம், ஊர்வாசிகள்னு சொல்லலாம். நான் ஊர்வாசிகள்னு போட்டுக்கிட்டேன். ஊர்வாசிகள் கூறுகின்றார், நம்பிக்கை கொள்கின்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கூறும், நீங்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை என்றாலும் சமாதானம் கொண்டுள்ளோம் என கூறுங்கள். சலாம தான் சொல்லுங்கன்னே சொல்கிறான். அதாவது சில நேரம் வந்துட்டு இந்த இறைவனுடைய அத்தாட்சிகளை உணர்ந்து இறைவன் மேலே நம்பிக்கையை வந்துட்டு உண்டாயிருச்சுன்னு நினச்சிக்கிடுவாங்க. நினச்சிக்கிட்டு நாங்கள் நம்பிக்கை கொண்டு விட்டோம், இறைவன் மேலே நம்பிக்கை கொண்டு விட்டோம், நாங்கள் இனிமேல் செயலை திருத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யார் மூலயமாக, எந்த தூது மூலயமாக அந்த கிடைக்கப்பட்டதோ இல்லை ஏதோ ஒரு நபர் மூலயமா அந்த நபர்கிட்ட வந்து சொல்லுவாங்க. அப்படி சொல்லும் போது அந்த ஏற்கனவே பண்பட்டவராக இருக்கக்கூடியவர் இல்லை தூதர் வந்துட்டு திருப்பி சொல்லுது அந்த தூது செய்தி, இல்லை இன்னும் நம்பிக்கை வந்து முழுசாலாம் நுழைஞ்சிருக்காது, இப்போதைக்கு நீங்கள் வந்துட்டு சமாதானம் கொண்டுள்ளோம், ஒரு அமைதி அடைந்துள்ளோம் வேணா சொல்லிக்கிறீங்க, இன்னும் வந்துட்டு உங்களோட இதயங்கள் வந்துட்டு முழுமையாக அந்த நம்பிக்கை நுழைந்திருக்காது, அது வந்து இன்னும் மீண்டும் மீண்டும் அந்த அத்தாட்சிகளை கவனித்து இறைவன் பக்கம் திரும்பி அதன் நன்மைக்கு நன்மைதான் என்பதை நன்கு உணர்ந்தறியும் பொழுதுதான் அந்த நம்பிக்கை வந்து முழுமையாக நம்மளோட இதில் நம்ம எல்லாரையும் உணர்றது தானே. நமக்கு சில நேரம் வந்து இறைவன் மேலே ஆழமான நல்ல நம்பிக்கை இருக்கும். சில நேரம் பார்த்தீங்கன்னா சில பேரோட ஸ்டேட்டஸில் பார்த்தாலாம் தெரிஞ்சிடும், நம்மெல்லாம் நல்லது பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா தலையில் கொட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க, நல்லது பண்ணாலாம் வாழ முடியாது. இந்த வார்த்தையெல்லாம் எப்படி ஒரு நன்மைக்கு நன்மை தான்ங்கிறது தானே இறைவனுடைய விதி. அப்போ அதில் வந்து ஏதோ ஒரு நம்பிக்கை விடும்போது தான் இந்த மாதிரியான பேச்சுக்கள், இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் நம்மக்கிட்ட வந்து வெளிப்படும். ஸோ வந்துட்டு இதில் என்னென்னா சலாம்ங்கிறத தான் சொல்லுங்கள். இப்போ வந்துட்டு சலாம், அதாவது சமாதான சலாமில் முழுமையாக பிரவேசித்து விடுங்கள்னு குரானில் இருக்குது. அப்படின்னா சமாதானத்தில் முழுமையாக இப்போ ஒரு அடி எடுத்து வைக்கவே வேணாம். சலாம் ஸ்டார்டிங், அதாவது என்னன்னு புரியாமல் இருந்தாலும் அந்த சலாம் என்ற வார்த்தை மீண்டும் மீண்டும் நம்ம கூட நம்முடைய வாழ்க்கையில் வந்துட்டு பழக்கத்தில் இருக்கும்போது சமாதானம், பீஸ் பி அப்பானி, இந்த மாதிரியான வார்த்தைகள் வந்துட்டு சலாமுன் அலைக்கும் இந்த வார்த்தைகள் வந்துட்டு நம்ம வாழ்க்கையில் அப்பப்போ இடம்பெற்றுக்கிட்டே இருக்கும் போது அது ஏதோ ஒரு வகையில் மீண்டும் மீண்டும் இதை நினைவூட்டி முழுமையான சமாதானம் என்ன, எதில் நிரப்பமான சமாதானம், இறைவனுடைய அதாவது சர்வத்தின் மீதும் பேராற்றல் கொண்ட அந்த பரிபாலனைக்கு கட்டுப்பட்டு நடக்கும் போது தான். அதற்கு மாற்றமாக நடந்தால் ஒரு வகையிலும் சமாதானம் கிடைக்காது. அதை கட்டுப்பட்டு நடக்கும்போது சமாதானத்தில் வந்து நிரப்பமாக முடியும், முழுமையாக பிரவேசிக்க முடியும். அதற்கு முழுமையாக கட்டுப்பட்டு நடக்க அதுவும் சமாதானம் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக, அதனுடைய விஷயங்கள் எல்லாமே அன்பாகத்தான் இருக்கும். அதை புரிந்து கொள்ளாத போது தான் கஷ்டமாக இருக்கும். இது புரிந்து
அழகான முறையில் பண்பட்டு அந்த சமாதானத்தில் பக்கம் முழுமையாக பிரவேசிக்கிறதுக்கு ஒரு ஆரம்பப்படியாகத்தான் இந்த அஸ்ஸலாமு அலைக்கும், இல்லை சலாமுன் அலைக்கும், இல்லை குட் மார்னிங், இல்லை பீஸ் பி அப்பான் யூ அப்படின்ற அந்த வார்த்தைகள் எல்லாம், நல்லா இருக்கீங்களா, ஒருத்தருக்கு ஒருத்தர் நல் வாக்கியங்களை கொண்டு பேசிக்கொள்வது, இந்த மாதிரியான விஷயங்கள். அதுக்கடுத்து என்ன வருது, இறைவன் மற்றும் அவனது தூதுக்கு கட்டுப்பட்டு நடப்பீர்களாயின் உங்களது செயல்களில் ஒரு விடயத்தையும் உங்களுக்கு குறைத்து விட மாட்டான். நிச்சயமாக இறைவன் மன்னிப்பவன், கருணையாளன். ஸோ இப்போ இறைவனுக்கும் தூதுக்கும், அதாவது வாழ்க்கையில் நடக்கும் போதே வந்து ஒரு விஷயங்கள் இந்த குரான் மூலியம், வேதத்தின் மூலியமாகவோ இல்லை வாழ்க்கையில் பட்டோ வந்துட்டு இறைவனுடைய விஷயங்கள் நம்ம புரிந்து கொள்வோம். இறைவன் நமக்கு என்ன உணர்த்துகின்றான், எதை விதித்திருக்கின்றான்னு சொல்லிட்டு அந்த உணர்த்தப்பட்ட விஷயத்துக்கு என்ற அளவுக்கு நம்ம கட்டுப்பட்டு நடக்கும் பொழுது அதற்குண்டான அமைதியான சூழ்நிலைகள், அமைதியான உணர்வுகளை கொண்டு நம்மளுடைய நம்பிக்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வலுப்பெற ஆரம்பிக்கும். ஒரு கட்டத்தில் உறுதி. இப்போல்லாம் வந்துட்டு நம்மளோட கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ நான் சில நேரம் நம்பிக்கைகள் லூஸ் விடுறது நம்ம எல்லாரும் உணர்றது தான். அதாவது கேப் விழுவுது கொஞ்சம். ஸோ அப்போ அந்த நம்பிக்கை முழுமையாக அடைவதன் பால் நம்மளுடைய செயல்பாடுகளை வந்துட்டு நன்மைக்கு நன்மை தான் என்கிறத நன்கு உணர்ந்து கவனித்து, இதுக்கு முன்னாடி நன்மையான விஷயங்கள் எவ்வளவோ விஷயங்கள் வந்துட்டு நம்மளை வந்துட்டு சூழ்நிலைகளில் என்னுடைய அருளை கொண்டு நம்ம வந்துட்டு காப்பாற்றப்பட்டிருப்போம். எவ்வளவோ சூழ்நிலைகள் ரொம்ப நெருக்கடியாகி அதை நன்மையாக மாற்றி அமைக்கப்பட்ட விஷயங்கள்லாம் பார்த்துருப்போம். இப்போ ஏதோ ஒரு நன்மைக்கு நன்மையை கொண்டு இங்கே விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றது இன்னும் பல அத்தாட்சிகள் இருக்கும். வண்டி நடுரோட்டில் பிரேக் டவுன் ஆகிருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஆள் வந்திருப்பாங்க, நடுக்காடாக இருக்கும் யாருமே. ஆனால் வந்தவருக்கு கார் மெக்கானிக் வேலையும் தெரிஞ்சிருக்கும். அது எப்படி அந்த ஆள் அவங்க வந்துட்டு அங்கே வந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. இந்த மாதிரியான வந்துட்டு ஒரு சர்வத்தின் மீதும் ஒரு பரிபாலனை வந்து ஒரு நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த பரிபாலனையை பண்ணுறவனை தான் நம்ம வந்துட்டு இறைவன், சர்வ வல்லவன் அப்படின்ற அல்லாஹ், அர் ரஹ்மான் இந்த மாதிரியான வார்த்தையை கொண்டு நம்ம வந்து பணிவாக மரியாதையோடு நம்ம அழைக்கிறோம். அவன் வந்துட்டு மிக்க மன்னிப்பவனாக, கருணையாளனாக நம்ம நம்பிக்கையை உறுதிப்படுத்தி கொள்ளக்கூடிய அந்த மன்னிப்பவன் கருணையாளன் பக்கம் நம்ம நம்பிக்கையை வந்து உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டியவர்களாக அந்த கட்டாய தேவை இங்கே வந்து நினைவூட்டப்படுது. நிச்சயமாக நம்பிக்கை கொண்டவர்கள் உண்மையிலே நம்பிக்கை கொண்டவர்கள் என்றால் இறைவன் மற்றும் அவனது தூதுடன் நம்பிக்கை வைத்து பிறகு சந்தேகம் கொள்ளாமல் தங்களது செல்வங்கள் மற்றும் தங்களது ஆன்மாக்களை கொண்டு இறைவனின் வழியில் பாடுபடுவார்கள். அத்தகைய அவர்களே தர்மவான்கள். அதாவது இதுக்கு முன்னாடி நடந்த அத்தாட்சிகளை எல்லாம், குறிப்புகள் எல்லாம் மனதில் வைத்து சில விஷயம் வந்துட்டு உடனே நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்காது. ஆனால் சில நன்மையான விஷயங்கள் நமக்கு செயல்படும் பொழுது, ஆனால் இதற்கு கண்டிப்பாக இதனுடைய நன்மை நம்மளை வந்தடையும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நம்ம பாட்டுக்கு கன்சிஸ்டன்சியாக வந்துட்டு நம்மளால என்ன இயல்பு வாய்ப்பு கிடைக்கும் போது சின்ன சின்ன நன்மையாக இருந்தாலும் ஏன்னா நம்ம மனிதர்கள் தவறக்கூடியவர்கள் தான். ஸோ நம்ம எவ்வளவுதான் நன்மைகள் நம்ம பார்த்து செய்யணும்னு நினைச்சாலும் நம்மளுடைய பலவீனத்தினாலையும் அவசரத்தனத்தினாலையும் அப்பப்போ அந்த நம்ம மூலயமாக நிகழ்ந்த நன்மைகளை குலைக்கக்கூடிய வகையில் வந்துட்டு சில தவறுகள் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ அதையெல்லாம் அதெல்லாம் மிகைத்து வரக்கூடிய வகையில் நம்ம வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் வந்துட்டு நன்மைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு உடனே ரிசல்ட் கிடைக்காட்டினாலுமே கூட வந்துட்டு நம்மளுடைய மனதை திருத்தி கொள்ளக்கூடிய ஆன்மாக்களை கொண்டுன்னா கோபத்தை கண்ட்ரோல் பண்ண வேண்டியிருக்கும். சில நேரம் வார்த்தைகளை வந்து தடிமனாக விடக்கூடாது. ஆனால் அதில் வந்துட்டு ரொம்ப நம்ம வீக்காக இருப்போம், டக்குன்னு வார்த்தைகளை விட்டுருவோம். ஸோ அந்த மாதிரியான விஷயத்தையெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு தங்களுடைய செல்வங்களை வந்துட்டு நல்லா நம்மளுக்கு கொடுத்துருக்க விஷயங்களை வந்துட்டு நல்ல வழியில் செலவு பண்ணுறது, ரொம்ப வெறுமன ஆடம்பரத்துக்கு மட்டும், வெறுமன ஆசாபாசங்களுக்கு மட்டும் இல்லாமல் இறைவன் காட்டி அதாவது இறைவன் நம்மளுக்கு சந்தோஷமாக சுகமாகவும் இருக்க சொல்கிறான். ஆனால் எல்லாத்துலேயும் ஒரு நிதானம் இருக்கட்டும்னு சொல்கிறான். அதே போல் மற்றவங்களுடைய சந்தோஷத்துக்கும் அவங்களும் இறைவன் காட்டி தந்த வழியில் அவங்களும் நல்லா இருக்கட்டும்ன்ற அந்த வழியில் செலவு பண்ணுறது, இன்னும் மனங்களை பக்குவப்படுத்துறது, இந்த மாதிரியான செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த மாதிரியான விஷயங்களில் முயற்சி பண்ணுறவங்க, அந்த மாதிரியான விஷயத்தில் முற்படுறவங்க வந்துட்டு அவங்க தான் வந்துட்டு உண்மையிலேயே தர்மவான்கள், உண்மையாளர்கள். இது வந்து சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியது. நான் நம்பிக்கை கொண்டு விட்டேன், அது வந்துட்டு அது இறைவன் அவங்களுக்கு உணர்த்தக்கூடியது. சலாம் வேணா சொல்லிக்கலாம் அப்படின்னு வந்துட்டு இங்கே சொல்லப்படுது. இவ்வளோதான் விஷயம். இது வரைக்கும் நினைவு கூர்ந்த விஷயங்களில் நல்ல விஷயங்களை நமக்கு வாழ்க்கையாக்கி தரட்டும். இப்போ நான் பேசினதில் ஏதானும் புரிதல்களில் எதுவும் தவறுகளோ பிழைகளோ இருந்தால் அது எந்த விதத்துலையும் நம்மளை பாதித்திடாமல் அதை நீக்கப்பட்டு மன்னிக்கப்பட்டு நம்மளோட நல்வாழ்க்கையில் நம்மை படைத்து பரிபாலித்து கொண்டிருப்பவன் மீட்டெடுக்கட்டும். அவனுடைய மன்னிப்பையும் அருளையும் என்றென்றும் வேண்டி விரும்பினா இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன். இறைவன் போதுமானவன்.